ஸ்ரீ வசந்த நவராத்திரி என்றழைக்கப்படும் சைத்திர நவராத்திரி ஸ்ரீமத் ராமாயணம் 9ஆம் நாள். விபீஷணாழ்வார் சோகம். விபீஷணாழ்வார் உடன்பிறப்பென்ற பாசத்தால் நேசத்தால் உள்ளம் வருந்தி மனமுருகி கண்ணீர் பெருகி தமையன் மேல் வீழ்ந்து அழுவாராயினார். தமையனாரே, தாம் வீர உலகம் சென்றீர்களோ, பரமலோகத்தை அடைந்தீர்களோ, திருக்கைலாயத்தை அடைந்தீர்களோ. தமையனாரே, நான் அன்று கூறிய அற உரைகளை இப்போது எண்ணி காண்கின்றீரா? என் அமுதான சொல் அன்று தமக்கு நஞ்சாக இருந்தது. தம்மால் தீண்டப்பட்ட வேதவதி நெருப்பிடை வீழ்ந்து தம் குலத்தை அழிக்க சீதையாக பிறந்தாள். அவளை சிறை வைக்காதே என்று இடித்து கூறினேனே, என் சொல்லை தாம் கேட்டீரில்லை. நஞ்சு உண்டவரை உட்கொண்டவரை தான் கொல்லும், கண்டவரை கொல்லாது. ஆனால் சீதையாகிய நஞ்சு கண்ணால் கண்ட தங்களையே கொன்றுவிட்டது. பிறர் மனை விளைவது பெரும் பாவம் ஆயிற்றே. பெருந்தவம் செய்து பெற்ற செல்வங்கள் அத்தனையும் பெண்ணாசையால் தொலைத்து விட்டாயே. கள்ளுண்டாரை மயக்கும் காமம் கண்டாரையும் தொட்டாரையும் மயக்கும் வலிமை உடையது. உன்னால் அசுர குலமே அழிந்துவிட்டது. இலங்கை அசுரர்கள் இன்றி வெறுமையாகிவிட்டதே. சூர்பனகை அவள் கணவனை நீ கொன்றதை மனதில் உட்பகையாக கொண்டு சீதையின் அழகை உன்னிடம் கூறி குலத்தோடு உன்னை அழித்து பழி தீர்த்து கொண்டாள். நாத்தியால் எங்கு குலம் அடியோடு அடைந்து விட்டது. இனி எப்பிறப்பில் காணப்போகின்றேன் என்று கூறி புலம்பி அழுதார். பின்பும் விபீஷணன், தமையனாரே, வீரர்களை தழுவிய நீர் பார் மகளை தழுவி பரிதாபமாக இருந்து கிடக்கின்றீரே. உம்முடைய அவல நிலையை கண்டு கவலை அடைகிறேன் என்றார். ஜாம்பவான் விபீஷணாழ்வாரை கண்டு அவருடைய கண்ணீரை துடைத்து, மதிநலம் படைத்த மாமன்னரே, இவ்வாறு நீர் புலம்புவது அறிவுடைமை ஆகாது. விதியை வென்றவர் யார்? ராவணனுடைய விதி அவனை வேரோடு அழியச் செய்து விளையாடியது. தமையனுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் நெருப்பு கடன்களை செய்வீராக என்று தேற்றினார். மண்டோதரி மரணம். ராவணனுடைய இல்லக்கிழத்தியும் சிவமூர்த்தியை வழிபடுபவளும் நல்லறம் பயின்றவளும் மயன் மகளுமாகிய மண்டோதரி மாண்டு கிடந்த கணவன் காண புறப்பட்டு வந்தாள். அவளுடன் ராவணனுடைய ஏனைய மனைவிமார்கள் ஆகிய அசுர மாதர்கள், தேவ மாதர்கள், நாக மாதர்கள், யட்ச மாதர்கள் முதலிய பெண்மணிகள் தொடர்ந்து அழுது புலம்பிக் கொண்டு வந்தார்கள். மண்டோதரி பெரிதும் புலம்பினாள். பஞ்சனையில் கிடந்த உம்மை இப்பொழுது உதிரச் சேற்றில் காண்கின்றேனே. தாம் இறந்து போவீர் என்று கனவிலும் கருதினேன் இல்லை. பெண்ணாசையால் மதிமயங்கி 10,000 போக மாதர் இருந்தும் சீதை மேல் வைத்த மையலால் மாண்டு கிடக்கின்றீரே. தங்களை இவ்வாறு கண்ட விழிகளை நான் பிடுங்கி எறிய வேண்டாமா? என் அன்பு கருவுலமே, ஆருயிர் செல்வமே, தாங்கள் சிவமூர்த்தியையும் இணைத்து வெள்ளிமலையை அள்ளி எடுத்தவராயிற்றே. அத்தகைய பேராற்றல் படைத்த தங்கள் திருமேனியில் எள் இருக்க இடமின்றி ராமபானம் துளைத்திருக்கின்றதே. ஞானம் நிறைந்த அக்கணை உயிர் இருக்கும் இடம் தெரிந்து ஒரு தரம் துளைத்தே உயிர் கவர தெரியாதா? இத்தனை துளை போட்டு உயிரை எடுக்க வேண்டுமா? சீதையை சிறையில் வைப்பதற்கு முன்னரே அப்புனிதவதியை மனச்சிறையில் வைத்தீர். அந்த சீதை மேல் வைத்த மையல் தமது உடம்புக்குள் எங்கே இருக்கின்றது என்று எண்ணி 1000 துளையிட்டு தேடியதோ, 1000 துளையிட்டு தேடியதோ. பெருமானே, மனிதனுக்கு துன்பம் ஆசையினால் தான் வரும். ஆசைகள் பல விதங்கள் உண்டு. எல்லா ஆசைகளிலும் பொல்லாதது பெண் ஆசை. தாங்கள் பெண் ஆசையால் மதி இழந்து, கதி இழந்து, பதி இழந்து, நிதி இழந்து மாய்ந்து விட்டீர் என்று கதறி அழுது கணவன் மார்பின் மேல் விழுந்தாள். கற்புக்கரசியாகிய மண்டோதரியின் உயிர் பிரிந்து விட்டது. ராவணனுடைய உடம்பையும் மண்டோதரியின் உடம்பையும் பன்னீரால் அலம்பி கலப கஸ்தூரி தெளித்து மலர் மாலை சூட்டி சந்தனம் அகில் முதலிய வாசனை கட்டைகளை அடுக்கி விபீஷண ஆழ்வார் தீ மூட்டி நெருப்பு கடன் செய்தார். பின்னர் நீர்க்கடன் செய்தார். ஏனைய அரக்கர்களுக்கெல்லாம் ஈமக் கடன்களை முறையே செய்தார். ராமர் 14 ஆண்டுகள் வனத்தில் இருப்பதாக உறுதி பூண்டதால் இலங்கை மாநகருக்கு செல்வது அவருடைய விரதத்திற்கு ஏற்றதன்று. ஆதலால் லக்ஷ்மண சுவாமியை கண்டு
தம்பி, நீ சென்று விபீஷ்ணாழ்வாருக்கு முடிசூட்டி வருவாயாக என்று கட்டளையிட்டார். விபீஷ்ணாழ்வார் முடிசூடுதல். இளைய பெருமாள் சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், நீலன் முதலியோர் புடைசூழ இலங்கை மாநகருக்கு சென்று நகரத்தை அலங்கரிக்கச் செய்தார். புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வரச் செய்து வேள்வை தீ வளர்த்து தரும நாயகராகிய விபீஷ்ணாழ்வாரை அரியணை மேல் இருத்தி அபிஷேகம் செய்வித்து தமது திருக்கரங்களால் மகுடாபிஷேகம் செய்தார். முனிவர்கள் மந்திர அட்சதை தெளித்து விபீஷ்ணாழ்வாரை வாழ்த்தினார்கள். இசைவாணர்கள் பாடினார்கள். அரம்பையர்கள் ஆடினார்கள். விபீஷ்ணருடைய தர்ம பத்னியாகிய சரமை மகிழ்ச்சி உற்றார். அவளுடைய புதல்வியாகிய திருசடை உள்ளம் உபந்தாள். விபீஷ்ணாழ்வார் வறியவருக்கு பொன்னும் மணியும் அன்னமும் ஆடையும் அள்ளி அள்ளி வழங்கினார். இலங்கை மாநகரம் விழா கோலத்தினால் மகிழ்ச்சியுற்றது. விபீஷ்ணாழ்வார் போர்க்களத்திற்கு வந்து ராமபிரானுடைய சரண கமலாலயத்தில் பணிந்து பல முறை பணிந்தெழுந்தார். ஸ்ரீராமபிரான் தன் தம்பியாகிய விபீஷ்ணாழ்வாரை ஆனந்த கண்ணீரால் வெளிநீரால் அபிஷேகம் புரிந்து மார்புடன் இறுக தழுவி கொண்டார். விபீஷணா, இந்த உலகம் அறத்தால் நிலை பெறுகிறது. அறம் வாழும் மரம் தாழும். ஏழைகள் அழுத கண்ணீர் செல்வத்தை அளிக்கும் ஆயுதமாகும். அரச வாழ்வில் இருக்கின்ற நீ ஏழை மக்களுக்கு எப்போதும் தொண்டு செய்ய வேண்டும். மக்களுக்கு நீ தந்தையும் தாயும் போல் நலம் செய்ய வேண்டும். நான் மன்னவன் என்ற எண்ணமும் மனதில் கடுகளவும் வரக்கூடாது. நீ மக்களுக்கு காவலனாக இருக்க வேண்டும். மக்கள் நலத்தில் கண்ணும் கருத்தும் வைத்து மாட்சியுடன் ஆட்சி செய்ய வேண்டும். அரசாட்சியாக இருக்க வேண்டும். வாழ்க என வாழ்த்தி அருளினார். ராமபிரான் அனுமரை நோக்கி, அன்புள்ளவனே, நீ சீதையிடம் சென்று ராவண வதத்தை தெரிவிப்பாயாக என்று கூறினார். அனுமார் மிகவும் மகிழ்ந்த அசோகவனம் சென்று திருமலரடிகளில் வீழ்ந்து வணங்கி பணிந்து, அன்னையே, ஸ்ரீராமஜெயம். தேவரீருக்கு 10 மாதங்கள் இடுக்கண் செய்த ராவணன் ராம பாணத்தால் மாய்ந்து போனான். இப்பொழுது விபீஷ்ணாழ்வாருக்கு முடிசூட்டி விழா நடைபெற்றது என்று கூறினார். இந்த மங்கள வார்த்தையை கேட்ட தேவி சீதை என்ன கூறுவது என்று அறியாது நெடுநேரம் திகைப்புற்றிருந்தாள். மகனே அனுமனே, நீ எனக்கு செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? அன்று மானையின் கொடியின் கழுத்தில் சுருக்கிட்ட போது நீ வந்து எம்பெருமானுடைய கணையாளியை கொடுத்தாய் இல்லை, என் உயிரையே கொடுத்தாய். இப்பொழுது வந்து இந்த அமுத வசனத்தால் என் உள்ளத்தை குளிர வைத்தாய். 3 உலகங்களையும் காணிக்கையாக தந்தாலும் நீ செய்த உதவிக்கு அது ஈடாகாது. ஏனென்றால் உலகம் அழியக்கூடியது. அழியாத உதவி செய்த உனக்கு இந்த அழிகின்ற உலகத்தையா தருவது? உன்னை என் தலையினால் தொழுவதே தகும். உத்தம வித்தகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும்? கீழ் தருவேன் என்று சீதாதேவி கூறினாள். அனுமார், தாயே, நான் திருமணமாகாத நைஷ்டிக பிரம்மச்சாரி. உலகத்தில் எனக்கு வேண்டுவது ஒன்றுமில்லை. தாங்கள் வரம் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். தாயே, நாய் முகமும் பேய் முகமும் கொண்டு கத்தியும் கோடலியும் தாங்கி இந்த 10 மாதங்களாக அடி உதை குத்து என்று கூறி சித்திரவதை செய்த இந்த கொடிய அரக்கியரை கொளுத்துவேன். இந்த வரத்தை எனக்கு தர வேண்டும். இதை கேட்ட அரக்கிமார்கள் நடுங்கி ஒடுங்கி பிராட்டியாரை தஞ்சம் புகுந்தார்கள். தந்தையும் தனையனும். இந்த நிகழ்ச்சியில் மற்றவர்களானால் பழிக்கு பழி வாங்க எண்ணுவார்கள். மண்ணெண்ணெய் விட்டு கொளுத்து என்பார்கள். ஆனால் கருணையை வடிவான அன்னை சீதாதேவி அவ்வாறு கூறவில்லை. வினாடிக்கு வினாடி தீங்கு செய்த அந்த பொல்லாத அரக்கியருக்கு அபயம் அளித்தார். ஆஞ்சநேயா, இந்த அரக்கிமார்களை எனக்கு தீங்கு செய்யவில்லை. நான் இழைத்த வினையினால் இந்த துன்பம் ஏற்பட்டது. வினையை நோக வேண்டுமே அன்று இவர்களை நோகக்கூடாது. ஒரு சிறுவன் நாய் மீது கல்லை எறிந்தால் அந்த நாய் கல்லை கடிக்கப் போகுமா அல்லது எரிந்தவனை கடிக்கப் போகுமா? நாய் கல்லின் மேல் சீறி போகாமல் கல் எரிந்தவன் மேல்தான் செல்லும். அந்த நாய்க்கு கல்லை நோகாமல் எரிந்தவனை நோகும் தன்மை இருக்கின்ற போது 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இந்த நற்குணம் அமைய வேண்டுமா? நான் இத்தனை காலம் அனுபவித்த துன்பத்திற்கு காரணம் இந்த பெண்கள் அல்லர்.
ராவணன் ஏவலினால் இவர்கள் எனக்கு இடர் செய்தார்கள். என் துன்பத்திற்கு காரணம் நான் செய்த வினைதான். வினையை நோக வேண்டுமே அன்று இவர்களை நோகக்கூடாது. எம்பெருமான் தவம் செய்ய கானகத்திற்கு வந்தார். அவருக்கு துணை செய்ய நான் வந்தேன். தவம் செய்ய வந்த நான் விளையாட்டு மானை கேட்டது பிழை அல்லவா? எஜமான் இருக்க அந்த மானை விரும்பலாமா? அன்றியும் 14 ஆண்டுகள் விழிகளை இமை காப்பது போல உண்ணாமல் உறங்காமல் நிலத்தில் அமராமல் தொண்டு செய்த என் மைத்துனரை நீ மாற்றாந்தாய் மகன் நயவஞ்சகன் என்று அவர் மனம் புண்பட வைத்தேன் அல்லவா? அவ்வினையால் இவ்வினை வந்தது. அன்றியும் என் இல்லத்தில் இருந்து கொண்டு என் உணவை உட்கொண்டு கொண்டு நான் கொடுத்த உடையை உடுத்தி கொண்டு எனக்கு தீங்கு செய்த மந்தரையை விட கொடியவர்களா? நான் நினைத்தால் அக்கொடிய மந்தரை அன்றே மடிந்திருப்பாள். மந்தரையின் குற்றத்தையே பொறுத்த நான் இவர்கள் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டாமா? அன்பும் அறமும் பண்பும் நிறைந்த நீ இவர்களிடம் கருணை செய் என்று கூறினாள் அன்னை. ஸ்ரீ ராமபிரான் விபீஷண ஆழ்வாரை கண்டு, தம்பி, நீ சீதையை நீராட வைத்து ஆடை அணிகலன்களை அலங்கரிக்கச் செய்து அழைத்து வா என்று கட்டளையிட்டார் என்று கூறினார். சீதை, அன்பனே, இங்கு உண்ணாமலும் உறங்காமலும் தவம் செய்து கொண்டிருந்த என் தவக்கோலத்தை அவர்கள் காண வேண்டாமா? ஆகவே நான் தவக்கோலத்துடனே வருவேன் என்றாள். விபீஷண ஆழ்வார், தாயே, எம்பெருமானுடைய கட்டளையை எப்படி மீறுவது என்று கூறினாள். தேவி இணங்கினாள். ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை, மேனகை முதலிய தேவமாதர்கள் வந்து தேவியை தீண்டி தலைக்கு நறுமண தைலம் பூசி வியாச பகவான் வேதங்களை சிக்கெடுத்து ஒழுங்கு செய்தது போல தலைமுடி மயிரை சிக்கெடுத்து ஒழுங்கு செய்து நறுமண நீரால் முழுக வைத்து ஆடை அணிகலன்களால் அலங்கரித்து பல்லக்கில் ஏற்றி ராமபிரான் திருமுன்னே கொண்டு வந்து சேர்த்தார்கள். வானர வீரர்கள் எம்பிராட்டியை விழுங்குவது போல கண்டு பணிந்து வினை தணிந்து நின்றார்கள். எம்பிராட்டி எம்பிரானை தொழுது நின்றாள். ராமபிரான் கருணையுடன் அவரை வரவேற்காமல் முகத்தில் கோபக்குறி தோன்ற அவரை நோக்கினார். ராமபிரான் அந்த கற்பு தெய்வத்தை கனிந்து பார்க்காமல் கழித்து பார்த்தார். ஜானகி, நீ நலந்தானே? நான் உன்னை சிறை மீட்கும் பொருட்டு இத்தனை பெரிய யுத்தத்தை செய்தேன் அல்லன். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த என் மனைவியை ஓர் அரக்கன் கவர்ந்தான் என்ற பழியை தீர்க்கும் பொருட்டு இந்த பிரம்மாண்ட போரை செய்தேன். நீ இங்கு ஏன் வந்தனே? இந்த ஆடை அணிகலன்கள் ராவணன் உனக்கு தந்தவையா? உனக்கு நல்ல உணவுகள் கிடைத்திருக்குமே. கற்புடைய பெண்கள் கணவனை பிரிந்து அக்கணமே உயிரை விடுவார்களே. நீ உயிரோடு இருக்கின்ற தன்மை பெண் குலத்திற்கே படிப்பை உண்டாக்குகிறது. உன்னால் மங்கையர் குலமே மாசு அடைந்தது. நீ இந்த இடத்தை விட்டு போகலாம் அல்லது சாகலாம். நீ நிலத்தில் புழுவை போல தோன்றினாய். அதனால் உனக்கு நற்குணம் அமையவில்லை. இப்படி கருணையே வடிவாகிய ராமபிரான் கற்புக்கரசியை பலர் முன்னிலையில் இழிவாக பேசியது என்ன நியாயம் என்று அன்பர்களுக்கு தோன்றும். ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகனார். யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கும் நடுநிலை உடையவர். அத்தகைய பெருமாள் சீதை லக்ஷ்மண சுவாமியை மாற்றாந்தாய் மகன் நயவஞ்சகன் என்றெல்லாம் நிந்தித்து மனம் நோக பேசினாள். அதற்கு பின்னர் இப்போதுதான் சீதையை சந்திக்கின்றார் பகவான் ஸ்ரீராமர். நாட்டை துறந்து, வீட்டை துறந்து, மனைவியை துறந்து, பஞ்சனையை துறந்து, உணவை துறந்து, உறக்கத்தை துறந்து, சுகபோகம் அனைத்தும் துறந்த உத்தமனை மனம் நோக பேசிய பிழைக்கு இப்போது மனைவியின் மனம் நோக பேசி தண்டனை கொடுக்கின்றார் என்று தெளிவு பெறுக. ஸ்ரீ ராமபிரானுடைய கூறிய பானங்களை போன்ற சொற்கள் கொடுந்தன்மைக்கு எம்பெருமான் கொடுக்கின்ற தண்டனை என்று உணர்ந்தாள் அன்னை. ராமபிரான் கூறிய சொற்களை கேட்டு அனுமார் பதறி கதறி அழுதார். வானரங்களும் வானவர்களும் உள்ளம் துடித்து உயிர் துடித்து உழைந்தார்கள். சீதாதேவி எம்பெருமானை கண்டு கரை கடவாத திரைக்கடல் போல நின்று, ஐயனே, நான் அசோகவனத்தில் செய்த தவத்தின் தன்மையை மதிநலம் மிகுந்து அதிநலமுடைய அனுமான் தங்களிடம் கூறவில்லையா? தங்கள் மேலிருந்த அன்பினால் ஆர்வத்தால் இன்னும் ஒரு முறை தங்கள் சேவடியை வணங்க வேண்டும் என்று உயிர் தரித்திருந்தேன். தங்களை தரிசித்து விட்டேன். என் தவம் பூர்த்தி ஆகிவிட்டது. பல கோடி வணக்கம் என்று கூறி ஒருபுறம் நின்று கொண்டிருக்கும் இளைய பெருமாளை நோக்கி, செம்மலே, நான் தீக்குளிக்க நெருப்பை வளர்த்தி கொடுப்பாய் என்று கூறினாள். அன்று நான் உன்னை வாயினால் சுட்டேன், இன்று தீயினால் சுடப் பெறுகிறேன். லக்ஷ்மண சுவாமி மிகுந்த மன வேதனையுடன் தமையனாரை நோக்கினார். அவர் விழியினால் கட்டி
கட்டளையிட்டார். லக்ஷ்மண சுவாமி விழிநீரை சொரிந்து கொண்டே மந்திரபூர்வமாக பெரும் தீயை வளர்த்தினார். சீதா தேவி ஸ்ரீ ராமபிரானையும் அக்னிகுண்டத்தையும் பலமாக வந்தார். கருணை கடலே, உமது திருவருள் ஒன்றே எனக்கு வேண்டியது. தேவரீர் என் கற்பின் நிலையறியாமல் பேசிவிட்டீர். இனி எனக்கு மரணம் தவிர வேறு சுகமில்லை என்று கூறிவிட்டு அக்னி கரையில் சென்றார். இதை கண்டு உலகில் உள்ள எல்லா உயிர்களும் வாய்விட்டு அரற்றின. வானத்தில் இந்திராணி, அந்தோ இப்படியும் ஒரு கொடுமையா? இதை காண நான் என்ன பாவம் செய்தேனோ என்று விழிகளை மூடிக்கொண்டாள். சீதா தேவி, உலகில் பிரம்மதேவனும் சிவபெருமானும் திருமாலும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிவாராயினும் மங்கையர் மன நிலையை அறிய மாட்டார்கள். தீக்கடவுளே, நீதான் உலகிற்கு சாட்சி. உலகில் உள்ள அனைவரும் அக்னியை வலம் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். நான் மனமொழி மெய்களால் பிழை செய்திருப்பேனாயின் என்னை சுடுக என்று கூறி தீயில் பாய்ந்தாள். அந்த அக்னி சீதையின் கற்பு கணரால் சடசடவென்று சுடப்பட்டது. அக்னி கடவுள் சீதா தேவியை விட்டு, ஐயனே, நான் என்ன குற்றம் செய்தேன்? என்னை ஏன் இத்தாயின் தீயினால் வேதனை செய்தேன் என்று கூறினார். ஸ்ரீ ராமபிரானுடைய கடுஞ்சொற்களை கேட்டு சீதா தேவியின் முகத்தில் தோன்றிய வியர்வை அப்படியே இருந்தது. அவர் மார்பில் இருந்த வாலைகளும் அதிலிருந்த வண்டுகளும் பசுமையாக இருந்தன. அம்மையின் கற்பின் ஆற்றலை கண்டு உலகமெல்லாம் கைகூப்பி தொழுதது. பிரம்மதேவன், சிவபெருமான் முதலியோர் ராமரை கண்டு, எம்பெருமானே, சீதா தேவி கற்பு தெய்வம், கற்பின் கனல். அவள் சீறினால் உலகமே அழிந்துவிடும். தாம் நெருப்புடன் விளையாட வேண்டாம், அன்னையை ஏற்றுக்கொள்வீராக என்று கூறினார்கள். பகவான் கருணையோடு தேவி சீதையை கண்டருளினார். தசரதர் வருகை. சிவபெருமானுடைய கட்டளைப்படி தேவர்கள் புடை சூழ விண்ணுலகத்தில் வாழ்ந்த தசரத சக்கரவர்த்தியை விமானத்தில் ஏற்றி அழைத்து வந்தார்கள். தந்தையாரை கண்ட ஸ்ரீ ராமபிரான் ஆனந்தமும் அற்புதமும் ஒருங்கே அடைந்து தசரதருடைய பாத கமலங்களில் பணிந்து வணங்கினார். மீண்ட மைந்தனை தசரதர் எடுத்து மார்புற தழுவி கொண்டார். ஆனந்த கண்ணீரால் அபிஷேகம் செய்தார். அன்புள்ள மகனே, அன்று கைகேயி கேட்ட வரமாகிய அறம் என் மார்பில் தைத்திருந்தது. என்னை கொன்றும் அந்த கொடிய இரும்பணி என்னை விட்டு அகலவில்லை. இப்போது நீ என்னை தழுவி கொண்டதால் காந்தமணியால் ஆணி வெளிப்படுவது போல் அகன்று விட்டது. கண்ணில் பாய்ந்த ஊசியை மருத்துவன் காந்தத்தால் எளிதாக எடுப்பது போல் தசரத மன்னருடைய மார்பில் இருந்த அன்னை கைகேயின் வரமாகிய அறத்தை ராமருடைய காந்தமாமணியாகிய மார்பு எளிதாக எடுத்துவிட்டது. மகனே, நான் பெற்ற பேறு யார் பெறுவார்? உலகங்களுக்கெல்லாம் தந்தையாகிய உனக்கு நான் தந்தையாக இருந்தேன். முன்னர் நான் மண்ணுலகத்தில் வாழ்ந்தபோது நான் வணங்கிய தேவர்கள் எல்லோரும் இப்பொழுது என்னை வணங்குகிறார்கள். இந்த காட்சியை உனது விழிகளால் காண்பாயாக. பிரம்மதேவனுக்கு சரிசமமாக அமர்ந்திருக்கின்ற ஒப்பற்ற பெருமை எனக்கு உண்டாகி இருக்கின்றது என்று கூறி சீதையின் அருகில் சென்றார். மைதிலி மாமனார் மலர் திருவடியில் பணிந்து வணங்கினாள். தசரத சக்கரவர்த்தி மருமகளை வாழ்த்தி, அம்மா, தங்கத்தை நெருப்பிலிடுவதைப் போல் கற்பக்கரசியாகிய உன்னை அக்னியில் இட்டு உன் கற்பின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் பொருட்டு ராமன் இதனை செய்தான், நீ சீற்றம் கொள்ளாதே என்றார். லக்ஷ்மண சுவாமி தந்தையாரை பணிந்து வணங்கினார். தசரத சக்கரவர்த்தி ஆனந்த கண்ணீர் சொரிந்து லக்ஷ்மண சுவாமியை தழுவி, அருமை மைந்தனே, உன் தமையனுக்காக 14 ஆண்டுகள் உண்ணாமலும் உறங்காமல் நிலத்தில் 2 பாதங்களும் நின்ற வண்ணம் வனம் வந்து சேவை செய்தனையே. தேவராலும் மற்ற யாவராலும் வெல்ல முடியாத இந்திரஜித்தை கொன்று இந்திராதி தேவர்களின் இடுக்கண்களை அகற்றி விண்ணவருக்கு உதவி செய்தாயே. வான உலகில் எங்கே கண்டாலும் எந்த நேரத்திலும் உன்னுடைய பெருமையையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கைகேயின் வரமாகிய அறம் நீங்கிய புண் உன் ஸ்பரிசத்தால் ஆறியது. உன் புகழ் வாழ்க என்று உள்ளம் குளிர்ந்து ஆசை கூறினார் தசரதர். தசரத மன்னர் ராமரை கண்டு, உனக்கு வேண்டிய வரம் கேள் என்றார். முன் மனிதனாக இருந்தபோது கைகேயிக்கு வரம் கொடுத்ததுதான் இத்தனை இடர்களும் வந்தன. ஸ்ரீ ராமபிரான் கூறினார், தந்தையே, தங்களை தரிசித்ததே எனக்கு பேரானந்தம். எனக்கு வேண்டியது ஒன்றுமில்லை என்று கூறினார். தசரத
தசரதர், மகனே, உனக்கு வரம் தர விரும்புகின்றேன், ஏதாவது கேட்பாய் என்றார். ஸ்ரீ ராமபிரான் தன்னலமில்லாதவர். தனக்கென்று கேட்பது அவருடைய பெருமைக்கு எடுக்கு. வரம் கேட்பது பிறர் பொருட்டு இருக்க வேண்டும். ஆனால் அதில் தனக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். அந்த வரம் தசரதர் ஒருவரே தரக்கூடியதாக இருக்க வேண்டும். முன்னர் வசிஷ்டர் திருமுன் கைகேயி எனக்கு மனைவி அல்லல், பரதன் எனக்கு மகன் அல்லன் என்று தசரதர் கூறி விளக்கினார். ஆகவே ராமபிரான் அயோத்தியில் சென்று மகுடாபிஷேகம் செய்து கொண்டால் கைகேயியை சிற்றன்னை என்று வணங்கும் வாய்ப்பிருக்காது. பரதனை தம்பி என்று ஏற்க இயலாது. குருவிற்கு முன் விலக்கிய கைகேயியையும் பரதனையும் தசரத மன்னர் ஏற்றுக்கொண்டால் தானே இவருக்கு தாயும் தம்பியும் ஆக முடியும். முடிசூட்டு விழாவில் அன்னை கைகேயி கலந்து ஒரு புறம் வெளிநீர் சிந்துவாள் அன்றி ராமபிரான் தந்தையாரை கண்டு அன்னை கைகேயியை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது நாகரிகமாக இருந்தது. அது ராமருக்கு வரமும் ஆகாது. அன்றி தசரதர் ஏற்றுக்கொண்டால் தான் இவருக்கு சிறிய தாயாராக ஆக முடியும். ஆகவே என் சிற்றன்னை என்று கூறவும் வழியில்லை. கைகேயி என்று பெரியவர்கள் பெயரை உச்சரிப்பதும் பிழை. அதனால் வாக்கு வன்மையுள்ள ராமபிரான் சிறிய தாய் என்று கூறாமல் கூறுகின்ற அதி அற்புதமான வாக்கு ஒளி செய்வதை இங்கு காண்பீராக. கைகேயை தெய்வம் என்று ராமபிரான் கூறுகின்ற அருந்திரம் எண்ணி எண்ணி மகிழ்வதற்குரியது. என் தெய்வமும் மகனும் என்ற பிரயோகம் மிக மிக உயர்ந்தது. இதனை கேட்ட தசரத மன்னர், மகனே, குற்றம் செய்யா குணக்குன்றாகிய பரதனை மகனாக ஏற்றுக்கொள்வேன். நமது மனுக்குலத்தில் மூத்தவள் தான் அரசு புரிய வேண்டும் என்றிருந்த பரம்பரையை கெடுத்து துகளாக்கி உனக்கு மர உரியும் சடை முடியும் கொடுத்து காட்டிற்கு அனுப்பிய பாவியை என் மனைவி என்று ஏற்க மாட்டேன் என்றார். இப்போது ராமபிரான் கூறினார், தந்தையே, சற்று பொறுமையாக கேளுங்கள். என் அருமை தாய் செய்ததில் அணு அளவும் பிழை இல்லை. தாங்கள் என்னை முடிசூட்டி கொள்ளுமாறு கட்டளையிட்டீர். நான் அதை மறுக்காது ஒப்புக்கொண்டது என் பிழை. நான் தேவர்கள் வேண்டுகோளின்படி அயோத்தியில் பிறந்தது கோசல நாட்டை ஆள்வதற்காக அல்ல. பல காலமாக தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இடர் செய்த ராவணனை கொல்வதற்காக. என் அவதார நோக்கமே ராவண சம்ஹாரம் தானே. அந்த கோட்பாட்டிற்கு மாறாக நான் அரசாள நினைத்தது என் பிழையாகும். அந்த தெய்வ காரியத்திற்கு உதவியாக இருந்தது என் தாயின் செய்கை. அதனை சிந்திக்காமல் என் தாயை கோபிப்பது என்ன முறை? இதனை கேட்ட தசரதர், ராமபிரான் அவதார நோக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தது கைகேயியின் செயல் என்று உணர்ந்து தெளிவு பெற்று சீற்றம் ஆறினார். தசரதர் கைகேயிக்கு கொடுத்த வரம் 2 ஆகும். இப்போது ராமருக்கும் 2 வரம் கொடுத்தார் என்று வானவர்கள் வழுத்தினார்கள். தேவர்கள் ராமபிரானை கண்டு, ஐயனே, உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டனர். ராமபிரான், போர்க்களத்தில் இறந்து போன வானரங்கள் அத்தனை பேரும் பிழைக்க வேண்டும் என்றும், வானரங்கள் வாழ்கின்ற கானகம் முதலான இடங்களில் வன வளமும் காய்கனிகளும் சூதனும் நீரும் பெருகி வானரங்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்றும் வரம் கேட்டார். அதுபடி தேவர்களும் வரம் கொடுத்தனர். மாண்ட வானரங்கள் மீண்டு எழுந்தன. பிரம்மதேவனும் சிவமூர்த்தியும் அனுமரை நோக்கி, ராமபிரானுடைய 14 ஆண்டு வனவாச காலம் நிறைவேறுகிறது. நீ இன்று சென்று பரதனை அடையவில்லை ஆனால் பரதன் அக்னியில் வீழ்ந்து இறப்பான். ஆதலால் நீங்கள் இப்போது அயோத்தி செல்லுங்கள் என்று கூறி ராமபிரானை வாழ்த்தி தங்கள் தங்கள் உலகங்களுக்கு சென்றார்கள். ஸ்ரீ ராமபிரான் திரும்புதல். ராமபிரான் விபீஷ்ணாழ்வாரை கண்டு, தம்பி, வனவாசம் 14 ஆண்டுகள் இன்றுடன் நிறைவேறிவிட்டன. நான் இன்றே அயோத்தி செல்ல வேண்டும். வாகனம் உண்டா என்று கேட்டார். விபீஷ்ணாழ்வார், எம்பெருமானே, ராவணன் தன் தமையனாராகிய குபேரனிடமிருந்து கவர்ந்து கொண்ட புட்பக விமானம் இருக்கின்றது. அதில் அனைவரும் செல்லலாம் என்று கூறி விமானத்தை கொண்டு வந்தார். ராமபிரான், தோழர்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். உங்கள் உறவினர்களுக்கு என் சுகத்தை கூறுங்கள். நான்
அவசரமாக அயோத்திக்கு செல்கிறேன் என்றார். விபீஷண ஆழ்வார் முதலிய அன்பர்கள் ராமரை வணங்கி, பெருமாளே, நாங்கள் அனைவரும் வந்து தேவரீரின் முடிசூட்டு விழாவை கண்டுகளிக்க வேண்டும், எங்களுக்கு அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார். ஸ்ரீராமபிரான் அவ்வண்ணமே வாருங்கள் என்று கூறினார். அனைவரும் விமானத்தில் ஏறிக்கொண்டார்கள். வடக்கு நோக்கி வருகின்ற வழியில் ஸ்ரீராமபிரான் சீதையை கண்டு, ஜனகராஜன் பெற்ற தவ கொழுந்தே, இதோ இந்த சேது அணையை காண்பாயாக. இதனை கண்ட மாத்திரத்தில் எல்லா பாவங்களும் நீங்கும், இகபர நலன்கள் உண்டாகும் என்று சேதுவின் பெருமையை கூறினார். விமானம் கிஷ்கிந்தைக்கு அருகில் வந்தவுடன் ஸ்ரீராமபிரான் விமானத்தில் இருந்தபடி கிஷ்கிந்தையை சீதைக்கு காட்டினார். சீதாதேவி, பெருமானே, இந்த வானர பெண்களையும் அயோத்திக்கு அழைத்து கொள்ள வேண்டும், நான் ஒருத்தி மட்டும் இந்த விமானத்தில் போவது சிறப்பன்று என்று கூறினாள். விமானத்தை கிஷ்கிந்தையில் இறக்கி அங்குள்ள தாரை முதலிய பெண்மணிகளை விமானத்தில் ஏற்றி கொண்டார்கள். அந்த வானர பெண்கள் மனித வடிவம் எடுத்து சென்றார்கள். விமானம் சித்திரக்கூடத்தை அடைந்தது. பரத்வாஜ முனிவர் மண்ணுலகில் நின்று கொண்டு ராமபிரானை இங்கே இறங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பரத்வாஜ முனிவர், ராமா, என்னை விட்டு பிரிந்த பின் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் இங்கேயே இருந்து பார்த்து மகிழ்ந்தேன். இன்று என்னிடம் தங்கி உணவருந்த வேண்டும் என்றார். பரதாழ்வார் அங்கு உயிர்விட துணிந்திருக்கிறார் என்று அறிந்தும் ஸ்ரீராமபிரான் சாப்பாட்டிற்கு ஒப்புக்கொண்டார். அதனால் அவர் சாப்பாட்டு ராமன் என்று பெயர் பெற்றார். ராமபிரான் அனுமனை கண்டு, அனுமனே, நீ விரைந்து சென்று பரதாழ்வாரிடம் என் கணையாளியை காட்டி என் வரவை பரதனுக்கு தெரிவிப்பாயாக என்று கூறினார். ஸ்ரீராமபிரானுடைய வருகையை பரதாழ்வாருக்கு அறிவிக்கும் பொருட்டு அனுமார் வான்வழி சென்றார். தன் தந்தையாகிய வாயு வேகமும் ராமபாண வேகமும் பிற்பட தனது மனமும் பிந்த அத்துணை வேகமாக சென்றார் ஹனுமான். பரதரின் பரிவு. ராமபக்தியே உருவெடுத்தது போன்ற பரதர் அயோத்தி மாநகரையும் அரண்மனையையும் துறந்து அயோத்திக்கு அருகில் உள்ள நந்தி கிராமத்தில் ஒரு மண்டபத்தில் ஸ்ரீராமருடைய பாதுகையை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். இறைவனை அடியார்கள் காலை, உச்சி, மாலை என்று முப்போதும் வணங்குவார்கள். பரதரோ எப்போதும் வணங்கி கொண்டிருந்தார். பொறி புலன்களை அவித்து உள்ளந்தவித்து அழுத கண்ணும் தொழுத கையுமாக நறுமண மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். ஸ்ரீராமபிரான் சென்ற திசை தெற்கு ஆதலின் தென் திசையை தவிர வேறு திசைகளை நோக்கார். 14 ஆண்டுகள் என்று பூர்த்தி ஆகின்றது. ஹரிச்சந்திரன் மரபில் வந்த என் தமையனார் சொன்ன சொல் தவறமாட்டார். 14ஆம் ஆண்டு முடிவிலே வருவேன் என்றாரே, அதன்படி அந்த வாக்கின்படி அவர் வந்தாரில்லை. அவருக்கு என்ன இடரோ, பகைவரால் துன்பம் விளைந்ததோ, அரசாட்சியை பரதனை ஆளட்டும் என்று கருதி வராது இருக்கின்றாரோ, இனி நான் வாழ மாட்டேன், மாண்டொழிவேன் என்று எண்ணி பரதர் உயிர்விடத் துணிந்தார். பக்தியே ஓர் உருவாக வந்தது போன்ற பரதாழ்வார் பெருந்துயரமடைந்து சத்ருக்னாழ்வாரை அழைத்து வரச் சொன்னார். சத்ருக்னர் விரைந்து வந்து பரதாழ்வாருடைய பாத தாமரை மீது பணிந்து வணங்கினார். பரதாழ்வார் கூறினார், என் அன்புடை தம்பி, குறிப்பிட்டபடி தமையனார் வரவில்லை. இனி ஒரு கணமும் உயிருடன் வாழ நான் விரும்பவில்லை. எனக்கு நெருப்பு வளர்த்தி கொடு. அந்த அரசாட்சியை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்வாயாக என்றார். அதனை கேட்ட சத்ருக்னர் நடுநடுங்கினார். தீயில் வீழ்ந்த புழுவை போல துடிதுடித்தார். பரதரை தொழுது பகர்கின்றார். தமையனாரே, நிலமகள் வருந்த அவளை கைவிட்டு கானகம் புகுந்த எம்பிரானை காத்து நிழல் போல் தொடர்ந்து தொண்டு செய்ய போன லக்ஷ்மண சுவாமியும் ஒரு தம்பி கானகம் சென்றவர் திரும்பி வரும் தவணை நாள் முடிந்தது என்று மடிந்து போக துணிந்து நின்ற தேவரீரும் ஒரு தம்பி, மற்றொரு தம்பியாகிய அடியேன் இந்த ஆட்சியை புரிவதா? இந்த அரசாட்சி இனிக்குமா? தாங்கள் தீயில் வீழ்ந்தால் அடியேனும் வீழ்ந்து மாண்டு போவேன், ஒரு கணமும் உயிர் தரியேன் என்று கூறி தொழுது அழுது நின்றார். பரதாழ்வார் தீயில் வீழ்ந்து மாண்டு போக துணிகின்றார் என்ற செய்தியை கேட்ட அயோத்தியில் வாழும் மக்கள் ஆறா துயரமடைந்து நந்தி கிராமம் வந்து புத்தி நொந்து சிந்தா குலம் அடைந்தார்கள். திருமுடி சூட்டுதல். அன்னை கௌசல்யா தேவி இதனை கேட்டு உள்ளம் துடிக்க கண்ணீர் வடித்து வயிற்றில் அடித்து கொண்டு பரதனிடம் வந்து, என் அன்பு மகனே, நீ
நீ என்ன காரியம் செய்கின்றாய்? எண்ணில்லாத கோடி ராமர்கள் கூடினாலும் உன் அன்பிற்கும் பண்பிற்கும் நிகராக மாட்டார்கள். தமையன் இன்று வரவில்லை என்றால் நாளை வருவார். வந்த ராமன் நீ மாண்டதை அறிந்து நானும் மாண்டு போவான். அதனை அறிந்து அயோத்தியில் உள்ள அத்தனை மக்களும் மாண்டு போவார்கள். விண் உலகமும் மண் உலகமும் மாண்டு ஒழியும். மகனே, உன்னை போன்ற உத்தம தம்பி உலகில் தோன்றியதும் இல்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை. உன்னுடைய அன்பு மகாமேரு மலையினும் பெரியது. நீ தீயில் விழாதே என்று கூறி அழுது தடுத்தாள் அன்னை. பரதாழ்வார், தாயே, தாயின் சொல்லை கேட்பதும் தந்தையின் சொல்லை கேட்பதும் ராமருக்கே உரியவை. ராமர் வராமையினால் நான் உயிர் விடுவேன். 14 ஆண்டுகள் பொறுத்து நான் வருவேன் என்று தமையனார் உறுதி கூறினார். அப்பொழுது நான் தமையனாரை கண்டு, தமையனாரே, தாங்கள் கூறியபடி 14 ஆண்டுகள் கழித்து வரவில்லையானால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று சபதம் செய்தேன். தமையனார் தான் சொன்ன சொற்படி வரவில்லை. ஆகவே நான் வாழ்வது முறையில்லை, தீயில் வீழ்வதுதான் முறை. என் தாய்க்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற உயிரை விடுத்த தசரத மன்னருடைய மகன்தானே நான். சத்தியத்திற்காக அவர் உயிரை விட்டது போல் நானும் உயிரை விடுவேன், இது உறுதி என்றார். அக்னி கரையில் சென்ற பரதாழ்வார் அக்னி பூஜை செய்து கொண்டிருந்தாள். அப்போது ஆஞ்சநேய சுவாமி ராமபிரானுடைய வரவை கங்கை கரையில் குகனிடம் கூறிவிட்டு விண்வெளியே வந்து சபதத்தையே விரதமாக கொண்ட பரதரை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்துவிட்டார். இன்னும் 40 நாளிகையில் இங்கு வருவார். பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி இருக்கிறார் என்று கூறினார். இவ்வாறு அனுமான் கூறி ராமபிரானுடைய கணையாளியை கொடுத்தார். பரதர் மோதிரத்தை வாங்கி விழிகளில் ஒற்றிக்கொண்டார். சிரசின் மீது வைத்து கொண்டார். எல்லையில்லாத மகிழ்ச்சியை அடைந்தார். ஆடினார், பாடினார், அங்கும் இங்கும் ஓடினார். அனுமார் திலத்தை நாடினார். கூறியவனுக்கு பொன் புதையல் கிடைத்தது போல் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அங்கு நிறைந்திருந்த வேத வித்துக்களான அந்தணர்களை அஞ்சலி செய்தார். தனக்கு சமமான அரசர்களை தொழுதார். பட்டி பெருக்கும் பணியாளர்களாகிய தாதியர்களை தொழுதார். தன்னையே தான் தொழுது கொண்டார். மகிழ்ச்சி ஒரு கல் போன்றது. கல்லுண்டாருக்கு இன்னது செய்வது என்று தெரியாது. அனுமாரை கண்டு வான்வெளியாக வந்து, என் ஊனம் தீர்த்த ஞான மூர்த்தியே, தாம் யார், தமது பெயர் யாது என்று வினவினார். ஹனுமார் பரதாழ்வாருக்கு தன் பேருருவத்தை காட்டினார். அந்த பேருருவத்தை கண்டு வசிஷ்டமா முனிவரும் பரதாழ்வாரும் சத்ருக்னாழ்வாரும் அச்சமும் அதிசயமும் அடைந்தார்கள். மற்றவர்கள் விண்ணும் மண்ணும் மூடி நின்ற ஹனுமாருடைய பேருருவத்தை கண்டு வெருண்டு மருண்டு நடுங்கி ஒடுங்கி நின்றார்கள். அந்தன வடிவத்தில் வந்த அனுமார் இப்பொழுது தன் சுய வடிவத்தை காட்ட அனைவரும் வியந்து நயந்து நின்றார்கள். பரதாழ்வார் அனுமனுக்கு பொன்னும் பொருளும் மிக விலை உயர்ந்த இரத்தின மணிகளும் பொன் ஆடைகளும் பரிசாக கொடுத்து மகிழ்வித்தார். பின்னர் பரதாழ்வார் அனுமனை கண்டு, எங்களை வாழ்விக்க வந்த வள்ளலே, தமது வரலாறு யாது என்று கேட்டார். ஹனுமார், அடியேன் வாயுகுமாரன், என் தாய் அஞ்சனா தேவி, என் பெயர் அனுமன், நான் ஸ்ரீ ராமபிரானுக்கு அடியேன் என்று கூறி பரதாழ்வார் ராமர் பிரிந்த பின்னர் நடந்த வரலாற்றை சுருக்கமாகவும் உருக்கமாகவும் கூறினார். இதனை கேட்டு பரதாழ்வார் ராமருக்கு நேர்ந்த துன்பங்களை எண்ணி பெரிதும் துயரமடைந்தார். பரதாழ்வார் அயோத்தியை அலங்கரிக்குமாறு கட்டளையிட்டார். 60,000 அக்ஷோகினி சேனைகளும் அயோத்தி வாழ் மக்களும் பகவான் ஸ்ரீ ராமபிரானை எதிர்கொண்டு அழைக்கச் சென்றார்கள். ஸ்ரீ ராமபிரான் உடன் வந்தாருடன் புஷ்பக விமானத்தில் ஏறி கங்கை நதியை கண்டு இறங்கினார். குகன் பாசத்துடனும் நேசத்துடனும் ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடிகளை வணங்கினான். அவன் விழிகளில் நீர் ஆறாக பெருகியது. ஸ்ரீ ராமபிரான் விபீஷ்ணாழ்வாருக்கும் சுக்ரீவனுக்கும் குகனை அறிமுகப்படுத்தி வைத்தார். குகன் விபீஷ்ணாழ்வாரையும் சுக்ரீவனையும் மார்புற தழுவி ஆனந்த கண்ணீரால் நனைத்தான். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அன்னை சீதா தேவியும் லக்ஷ்மண சுவாமியும் வேதாந்த வித்தகராகிய வசிஷ்டமா முனிவருடைய பாதார விந்தம் பணிந்தார்கள். வசிஷ்டமா முனிவர் ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்களை தழுவி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி, ராகவா, எல்லா நன்மைகளையும் பெற்று நீடூடி வாழ்க என்று வாழ்த்தினார். ஸ்ரீ ராமபிரான் முதலில் அன்னை கைகேயியின் கமல பாதத்தில் பணிந்து அன்பு கண்ணீரால் அவளின் பாதத்தை
அபிஷேகம் செய்தார். அன்னை கைகேயி ராமபிரானை எடுத்து அன்புடன் ஆசீர்வதித்தாள். பின்னர் அன்னை கௌசலையையும் சுமித்ரையையும் அணுகி அன்புடன் அவர்களுடைய தாமரை தாள்கள் மீது பணிந்து வணங்கினார் ஸ்ரீ ராமபிரான். பரதர் தாரை தாரையாக அழுது கொண்டே தம் தலைமையிலிருந்த பாதுகையை ஸ்ரீ ராமபிரான் திருவடியில் வைத்து உயிரை பிரிந்த உடம்பு மீண்டும் அவ்வுயிரை அடைந்தது போல ஒப்பில்லாத உவகையுடன் பரமனை பணிந்தார். லக்ஷ்மண சுவாமி அன்பு வடிவமாக அருந்தவ கோலத்துடன் அழுத வண்ணம் தொழுத கரத்துடன் நிற்கும் பரதருடைய பாத கமலத்தை பிடித்து கண்ணீர் வடித்தார், விழிநீர் சிந்தினார். பரதாழ்வார் லக்ஷ்மண சுவாமியை மார்புறத் தழுவி, தம்பி லக்ஷ்மணா, நீ என்ன புண்ணியம் செய்தனையோ? நிழல் போல் எம்பிரானை தொடர்ந்து சென்று அல்லும் பகலுமாக அனவரதமும் உண்ணாமல் உறங்காமல் தொண்டு செய்தனை. எனக்கு அப்பேறு கிடைக்கவில்லை. நீ புண்ணியத்தின் கருவூலம். நீ என்ன மாதவம் செய்தனையோ? இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. உன் கீர்த்தி வாழ்க என்று அன்புடன் மொழிகளால் லக்ஷ்மண சுவாமியை வாழ்த்தினார். சத்ருக்னாழ்வார் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மண சுவாமியையும் அன்னை சீதாதேவியையும் அன்புடன் 8 அங்கங்களும் நிலத்தில் தோய வணங்கினார். ஸ்ரீ ராமபிரான் அவரை வாழ்த்தினார். ஸ்ரீ ராமபிரான் பரத சத்ருக்னர்களுக்கு தம்முடன் வந்தவர்களை அறிமுகம் செய்தார். தம்பி, இவன் அனுமன், உயிரினும் சிறந்த உத்தமன். இவனுக்கு நிகர் இவன்தான். ககன மார்க்கமாக கடலை கடந்து இலங்கைக்கு சென்று சீதையை கண்டு இலங்கையை எரியூட்டி வந்தவன். மேருவரையின் மேம்பட்ட பேராற்றல் பெற்றவன். ஆதித்தனிடம் 9 வியாக்கரணங்களையும் ஓதி உணர்ந்தவன். இவனை நவ வியாக்கரண பண்டிதன் என்று 8 திக்கும் மதிக்கும். இவனுடைய சொல்லாற்றல் மிகவும் உயர்ந்தது. அயன் கணையால் அனைவரும் மாண்ட போது கைலை மலைக்கு வடக்கே உள்ள சஞ்சீவி மலையை ஒரு கரத்தால் கொண்டு வந்து அனைவருக்கும் உயிர் பிச்சை கொடுத்த உத்தமன். இவன் பெருமை அளவிடற்கரியது. சிலரிடத்தில் அன்பிருந்தால் அறிவிருக்காது, அறிவிருந்தால் ஆற்றல் இருக்காது. இந்த உத்தம சீலனிடம் எல்லா குணங்களும் ஒருங்கே அமைந்திருக்கின்றன. இவன் சேவையின் சிகரம். சீதைக்கு உயிர் பிச்சை கொடுத்த உத்தமன். சுக்ரீவனுடைய முதலமைச்சன். அஷ்டமா சித்திகளும் இவனிடம் கைகட்டி வாய்ப்பொத்தி பணிபுரியும். இவன் சுக்ரீவன், சூரியகுமாரன். கிஷ்கிந்தையை மாட்சியுடன் ஆட்சி புரிபவன். உற்ற இடத்து உயிரையும் கொடுக்கும் உண்மை நண்பன். இவன் விபீஷணன், ராவணனுடைய தம்பி. உனக்கும் எனக்கும் சகோதரன். சாந்தமே வடிவானவன், சகலகலா வல்லவன். ராவண யுத்தம் நடந்த பொழுது பல நுட்பமான இரகசியங்களை கூறி துணை புரிந்தவன். இவனுடைய புதல்வி திருச்சடை. தேவி சீதைக்கு உற்ற துணையாக இருந்து உதவி செய்தவள். தேவி சீதை அசோகவனத்தில் சிறையில் துன்பத்தில் துடிதுடித்து கொண்டிருக்கும் போது ஆறுதலும் தேறுதலும் செய்தவர். இவளுடைய அன்னை சரமை விபீஷணாழ்வாராகிய தோழரின் பத்தினி ஆவாள். அவள் தேவி சீதையின் தோழி போல் அருகிலிருந்து உரையாடி தேவி சீதையின் கவலை மறக்கச் செய்து, சீதையை புன்னகைக்கச் செய்து, அவளை மகிழ்விக்கச் செய்து தானும் மகிழ்வாள். தேவி சீதை அசோகவனத்தில் உயிர் தரித்து இருந்ததே சரமை மற்றும் திருஜடை என்ற 2 பெண்களால் மட்டும்தான். இவன் அங்கதன், வாலிகுமாரன், பேராற்றல் படைத்தவன், நற்குண நம்பி, கிஷ்கிந்தைக்கு இளவரசன். இவன் ஜாம்பவான், அறிவாற்றலில் சிறந்தவன், அனுபவம் முதிர்ந்தவன், எல்லா வகையிலும் சிறந்தவன். இவன் நீலன், சேனாதிபதி, 70 வெள்ளம் சேனைகளுக்கு தனிப்பெருந்தலைவன், பகைவனாகிய வைக்கோல் புல்லுக்கு நெருப்பு போன்றவன். இவ்வாறு ராமபிரான் தமக்கு தொண்டு செய்த அத்தனை பேரையும் அறிமுகம் செய்து வைத்தார். பரதாழ்வார் அத்தனை பேரையும் தனித்தனியே தழுவி, எண்ணறிய புண்ணியத்தால் உங்களுக்கு ராமகைங்கரியம் கிடைத்தது. இந்த பாக்கியம் யாருக்கும் கிட்டாது. நீங்கள் எல்லா நலன்களுடன் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்து கூறி உபசரித்தார். சுமந்திரர் முதலிய அமைச்சர்கள் வந்து ராமலக்ஷ்மணர்களை பணிந்தார்கள். ஸ்ரீ ராமபிரான் அனைவரையும் வாழ்த்தினார். அனைவரும் விமானம் ஏறி அயோத்தியை அடைந்தார்கள். ஸ்ரீ ராமபிரானும் மற்ற தம்பியரும் தலைமுடியை சிக்கெடுத்து தைலம் தடவி சரையு நதியில் நீராடி அலங்கரித்து கொண்டார்கள். சிறந்த மணி தேரில் ஸ்ரீ ராமபிரான் ஏறினார். லக்ஷ்மண சுவாமி குடை பிடித்தார். சத்ருக்னாழ்வார் வெண் சாமரம் வீசினார். பரதாழ்வார் சாரதியாக இருந்து தேர் செலுத்தினார். தேரின் 2 பக்கங்களிலும் விபீஷணாழ்வாரும் சுக்ரீவனும் யானைகள் மீது சென்றார்கள். அங்கதன் முன்னே சென்றான், அனுமார் பின்னே சென்றார். மனித வடிவம் கொண்டு இருந்த வானர மாதர்கள் பெண் குதிரையின் மீதும் ஆனைகள் மீதும்
பல்லக்கு முதலிய ஊர்திகளிலும் சென்றார்கள். பொன் விமானத்தில் சீதாதேவி சென்றார். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். அதனால் மலர்கள் எங்கும் நிறைந்து மண்ணுலகம் பூ உலகம் ஆயிற்று. ராமபிரான் தேரை விட்டு இறங்கி அரண்மனைக்குள் சென்றார். 14 ஆண்டுகள் பிரிந்திருந்த அயோத்தி நகரத்து மக்கள் தாயை கண்ட சேயைப் போல மகிழ்ந்தார்கள். உடைகள் அவிழ்ந்து செல்வதையும் உணராமல் கூத்தாடினார்கள். முடிசூட்டி நாளை நிச்சயித்து என் திசைக்கும் ஓலை அனுப்பினார்கள். லட்சோபலட்சம் பேர் முடிசூட்டு விழாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். அனுமார் தங்க குடங்களில் நவ தீர்த்தங்களையும் கொண்டு வந்தார். முடிசூட்டு மண்டபத்தை பொன்னாலும் மணியாலும் மலர்களாலும் அலங்கரித்தார்கள். வசிஷ்ட மாமுனிவர் முதலானோர் வேள்வி செய்தார்கள். ஆஞ்சநேய சுவாமி சிங்காசனத்தை தாங்கிக் கொண்டு நின்றார். பரதாழ்வார் வெண்கொற்ற குடை பிடித்தார். லக்ஷ்மணன் சுவாமியும் சத்ருக்னாழ்வாரும் வெண் சாமரம் வீசினார்கள். அன்னை சீதாதேவி ராமபிரான் அருகிலே விளங்கிக் கொண்டிருந்தார். வெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலின் மூதாதையர்கள் மணிமகுடத்தை எடுத்து கொடுக்க, ஜனக மன்னரும் வந்து அவரும் அடுத்து எடுத்து கொடுக்க, ஸ்ரீ ராமபிரானிற்கு வசிஷ்ட மாமுனிவர் திருமுடி சூட்டினார். தனது நாயகியான தேவி சீதையுடன் இணைந்து ஸ்ரீ ராமபிரான் அன்போடும் மகிழ்வோடும் அரசாட்சி புரிந்தார். தான் அரசவை ஏற்றதற்காய் பகவான் ஸ்ரீ ராமபிரான் 5 ஆண்டுகள் வரியேதும் இல்லை அனைத்து மக்களுக்கும் என்றுரைத்தார். மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். பகவான் ஸ்ரீ ராமபிரான் நாயகியுடன் இணைந்து அரசாள்வதற்காய் தாம் அமர்ந்திருக்கும் அரியணையை வலம் வந்து வணங்கி, அதன் பின்னர் மக்களின் ஆசியுடன் அரியணையை ஏற்றார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். கம்ப நாடர் நன்றி மறவாத நற்குணசீலர். தமக்கு அன்னமும் ஆடையும் பொன்னும் பொருளும் வழங்கி ஆதரித்த சடையப்ப வள்ளலை திருமுடி சூட்டும் இடத்தில் பாராட்டி கவி புனைந்தார். திருமுடி சூட்டும் போது வானவர் மலர் மழை பொழிந்தார்கள். அரம்பையர்கள் ஆடினார்கள். நாரதர் முதலியவர்கள் பாடினார்கள். வசிஷ்டாதி முனிவர்கள் மந்திர அட்சதை தூவினார்கள். எல்லோருமே தங்கள் தங்களுக்கு முடிசூட்டியது போல மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஸ்ரீ ராமபிரான் அந்தணர்களுக்கு ஆடையும் அணிகலன்களும் பசுக்களும் வழங்கினார். வறியவர்களுக்கு அள்ளி அள்ளி பொன்னும் மணியும் தந்தார். விபீஷணாழ்வாருக்கு தேவர்கள் தந்த ரத்தின கடகத்தை தந்து, உனக்கு ஒப்பார் இல்லை என்று முகமலர்ந்து கூறி விடை கொடுத்தார். சுக்ரீவாழ்வாருக்கு சம்பரனை தசரதர் வென்ற போது பிரம்மதேவர் தந்த ரத்தின கடகத்தையும் தேர் யானைகளையும் பரிசாக கொடுத்தார். தேவேந்திரன் கொடுத்த மணிமகுடத்தை அங்கதனுக்கு அளித்தார். நீலன் ஜாம்பவான் முதலிய வானர தலைவர்களுக்கு இரத்தின மணி மாலைகளை வழங்கினார். குகனுக்கு உயர்ந்த இரத்தின பானங்களை தந்தார். அனுமரை கண்டு, ஆஞ்சநேயா, உனக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை. சஞ்சீவி மலை கொணர்ந்து மாண்டவரை மீண்டெழுமாறு செய்த உன் தியாகமும் சேவையும் மேரு வரையிலும் மேம்பட்டது. நீ தூய பிரம்மச்சாரி, உனக்கு என்ன பரிசு வழங்குவேன்? என்னையே தருகிறேன் என்று கூறி அவரை மார்புறத் தழுவிக்கொண்டார் ஸ்ரீ ராமபிரான். ராமபிரான் தேவி சீதையை கடைக்கண்ணால் கண்டார். குறிப்புணர்ந்து சீதாதேவி தனக்கு சரஸ்வதி தந்த நன்முத்து மாலையை அனுமருக்கு கொடுத்தார். இந்த முடிசூட்டு விழா தொடர்ந்து 60 நாள் நடந்தது. விபீஷணாழ்வார் சுக்ரீவன் முதலிய அனைவரையும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் கண்டு, அரசன் இல்லாத நாடு காடாகிவிடும். நீங்கள் சென்று உங்கள் நாட்டை நன்கு அரசு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லோரும் எம்பெருமானிடம் பிரியாவிடை பெற்று புறப்பட்டார்கள். விபீஷணாழ்வார் 70 வெள்ளம் சேனைகளையும் விமானத்தில் ஏற்றி கொண்டு உகனை ஸ்ருங்கிபேரத்திலும் சுக்ரீவன் முதலியவர்களை கிஷ்கிந்தையிலும் இறக்கிவிட்டு இலங்கை சென்று ராமபக்தி செய்து ஆட்சி புரிந்தார். ஸ்ரீ ராமபிரான் தம்பியருக்கு இளவரசு பட்டம் தந்து மனு நெறியில் ஆட்சி புரிந்தார். மண் உலகம் செழிக்கத் தொடங்கியது. ஸ்ரீ ராமராஜ்யம் ஆழிசூழ் உலகெல்லாம் இனிதே தொடர்ந்தது. ஆழிசூழ் உலகமெல்லாம் ராமபிரானின் ஆட்சி இனிதே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வசந்த நவராத்திரி என்றழைக்கப்படும் சைத்திர நவராத்திரியின் 9ஆம் நாள் பகுதி இனிதே நிறைவடைந்தது. ராமாயண காவியம் இனிதே நிறைவடைந்தது.